ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்பர் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஜிக் மட்டும் நம்ம எழுத போகிறோம். அப்போ எனக்கு 4 rows மட்டும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண போதும். ஸோ ஃபார் int I is equal to 1, I less than or equal to n, I plus plus. ஓகேவா? ஸோ இது எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 4 ரோஸ்க்கு மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ உள்ள போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு உள்ள போயாச்சு. ஃபர்ஸ்ட் ரோல உள்ள போனது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு எனக்கு ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆனா போதும், செகண்ட் ரோக்கு எனக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ எனக்கு ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆனா போதும். அதனால ஃபார் int j is equal to j ஓட வேல்யூ 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், j less than or equal to I வரைக்கும். ஏன்னா எனக்கு ஐயோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு j ஓட வேல்யூல ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தேர்ட் ரோங்கும்போது எனக்கு j ஓட வேல்யூ 3 டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால j less than or equal to I, j plus plus கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் உள்ள என்ன பிரிண்ட் பண்றேன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சு எனக்கு இதே லைன்ல தான் இருக்கும், இதே ரோல நிற்கும் ஃபுல்லா பிரிண்ட். அடுத்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எங்க இருந்து எது வரைக்கும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும்? எனக்கு இங்க ஐயோட வேல்யூ ரீச் ஆகும்போது எனக்கு லூப்பை விட்டு வெளியில வந்து ஸ்டார் வந்து வெளியில வந்துடும். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும்போது ஃபார் int j is equal to j ஓட வேல்யூ புதுசா இனிஷியலைஸ் பண்ற ஸ்பேஸ்க்காக. இப்போ இங்க பாத்தீங்கன்னா I plus 1 ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ 1 இருந்தா எனக்கு 2 ல இருந்து தான் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அதனால I plus 1 ல இருந்து j less than equal to, ஓகே, இங்க less than equal to 2n minus I. ஓகேவா? ஏன்னா இங்க இப்போ எனக்கு இந்த இதுல பாருங்க 8 காலம்ஸ் இருக்கு, 7க்கும் 8க்கும் எனக்கு ஆகுது. அதாவது எனக்கு 6 வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். 6ங்கிறது என்ன? 2n minus 2 தான் 6. அப்போ 2nங்கிறது 2 into n 8, ஓகே, மைனஸ் 2. இப்போ 2ங்கிறது இந்த இடத்துல ஐயோட வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ அப்போ மைனஸ் I, அப்போ அதான் 2n minus I j plus plus. ஓகேவா? இப்போ இதுல ஃபுல்லா நம்ம என்ன பிரிண்ட் பண்றோம்? ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோம். ஓகே, ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்போ எனக்கு இந்த நடுவில் கேப் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பிரிண்ட் பண்ணும்? திரும்ப 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம், திரும்ப ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஸோ அது முடிச்சதும் எனக்கு ஐயோட வேல்யூ 1 இருந்தால் 1 ஸ்டார், 2 இருந்தால் 2 ஸ்டார், 3 இருந்தால் 3 ஸ்டார். அப்போ திரும்பவும் எனக்கு இதே ஃபார் லூப் தான் எனக்கு வரும். ஜேயோட வேல்யூஸ் வந்து ஐ பேஸ் பண்ணி எனக்கு அவ்வளோ டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்ச பின்னாடி நெக்ஸ்ட் எனக்கு நியூ லைனுக்கு போகணும். ஸோ நியூ லைன் போகிறனால இந்த லூப் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஒரு நியூ லைன் கொடுக்கணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு பட்டர்ஃப்ளைல. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு லோவர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணும். ஸோ லோவர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணுற லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். இல்லை இதே கூட நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டிஷனை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். I less than or equal to எனக்கு பதிலாக ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், n ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 4 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கண்டிஷன் ஒவ்வொரு டைம் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அழகாக பட்டர்ஃப்ளை பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளா பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். பார்க்கறதுக்கு இது காம்ப்ளெக்ஸான லாஜிக் மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஈஸி.